வணக்கம். இந்த நாட்டின் சிறந்த போலீஸ் மகாராஷ்டிரா போலீஸ், முக்கியமாக மும்பை போலீஸ். மும்பை பாலிவுட் கேபிட்டல், சினிமா கேபிட்டல். இந்த நாட்டிற்கு கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுக்கக்கூடிய அந்த நகரம், த ஃபைனான்சியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இந்த இடத்தில் சைஃப் அலி கான் என்கிற ஒரு மிகப்பெரிய பாலிவுட் நடிகர், அவருடைய மனைவி கரீனா கபூர் கான், இவருடைய வீட்டில் ஒரு திருடர் புகுந்து விட்டார். திருடர் புகிற மட்டுமல்ல, சைஃப் அலி கான் மீது கொலை முயற்சியும் நடந்திருக்கிறது. 6 முறை கத்தி குத்து. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரை 3 நபர்களை மும்பை போலீஸ் கைது செய்தது. அந்த 3 நபர்களுடைய படத்தை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த 3 நபர்களுமே தவறான நபர்கள், மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் கேஸ் என்று சிஐடி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. இவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எங்கேயுமே மேட்ச் ஆகுது. நேற்று முன்தினமும் ஒரு வீடியோ போட்டேன், நேற்று கூட போட்டேன். எப்படி சிசிடிவியில் இருக்கக்கூடிய நபர், எப்படி மும்பை போலீஸுடைய வெர்ஷன், சிசிடிவியில் இருக்கக்கூடிய நபர் இவர்கள் பிடித்து காட்டிய நபர் கிடையாது என்கிற விஷயத்தை ஃபாரன்சிக் லேப் தெளிவாக எடுத்து காட்டியது. அதற்கு மும்பை போலீஸ் எப்படி எல்லாம் பதில் கொடுத்தார்கள். இல்ல கேமரா ஆங்கிள் மேல இருந்திருக்கு, நாங்க ஃபில்டர் எல்லாம் போட்டு காட்டணும், அதனால அவர் வெண்மையாக தெரிகிறார். இவருடைய மூக்கு எதற்கு, அவர் ரொம்ப டயர்டாக இருந்தார், 2-3 நாளா குளிக்கலாம், அதனால கொஞ்சம் டயர்டா தெரிகிறார். எப்படி முடி ஸ்டைல் எல்லாம் மாறி இருக்கு. இல்ல, அவர் ஒரு பார்பர் ஷாப்ல வேலை பார்த்தாரு, அதனால அவர் தானாகவே கட் பண்ணார். ஏன் கரீனா கபூர் போகல? இல்ல அன்னைக்கு முன்தினம் ஒரு பார்ட்டியில இருந்து வந்தாங்க, மது போதையில் இருந்ததுனால தன்னுடைய கணவருக்காக அவரால் ஹாஸ்பிட்டல் போக முடியவில்லை என்று பல்வேறு விஷயங்களை எடுத்துக்காட்டினார். இப்போ இந்த 3 நபர்களுடைய இந்த படத்தை நீங்க ஒரு முறை பாருங்கள். எப்படியெல்லாம் கோதி மீடியா இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் விளையாண்டிருக்கிறார்கள், அதையும் நீங்க பார்க்கணும். டிபேட் 1 மணி நேரம், 2 மணி நேரம், நாள் முழுவதும் சைஃப் அலி கான், சைஃப் அலி கான், சைஃப் அலி கான், இதுக்கு தான் நீங்க பார்த்து வந்தீர்கள். இப்ப இந்த 3 நபர்களை பற்றியும் ஒரு முறை பார்த்து விடுங்கள். ஜனவரி 17ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த தாக்குதல் நடந்தது. 17ஆம் தேதி மும்பை போலீஸ் ஒரு நபரை பிடித்து இந்த நபர் தான் குற்றவாளி என்று எடுத்து காட்டினார்கள். जनवरी 17 को मुंबई पुलिस ने शाहिद नाम के शख्स की गिरफ्तारी की थी. पुलिस ने दावा किया था कि सैफ अली खान पर हमला करने से पहले शाहिद ने 14 जनवरी को शाहरुख खान के घर में भी रेकी करी थी. उस पर पहले से ही हाउस ब्रेकिंग के 5 केस दर्ज है. இந்த நபருடைய பெயர் ஷாஹித். 14ஆம் தேதி ஷாருக் கானுடைய வீட்டில் புகுவதற்கும் இந்த நபர் ரேக்கி செய்ததாக இந்த நபர் தான் சைஃப் அலி கான் மீது தாக்குதலை நடத்திய நபராக மும்பை போலீஸ் எடுத்து காட்டியது முதல் நபர். 17ஆம் தேதியே மதியமே இந்த நபர் அவர் கிடையாது என்று தகவல் வெளிவருகிறது. அடுத்த நபர், இந்த நபருடைய கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே எடுத்து காட்டுவேன். ஜனவரி 18ஆம் தேதி அடுத்த நாள் आरपीएफ रेलवे पुलिस दुर्ग रेलवे स्टेशन में आकाश कनौजिया की गिरफ्तारी की. ஆகாஷ் கனோஜியா என்கிற இந்த நபரை கைது செய்து இவர்தான் குற்றவாளியாக எடுத்து காட்டியது மும்பை போலீஸ். அதே நாள் 18ஆம் தேதி 3வது நபர் ஷரீஃபுல் இஸ்லாம், பங்களாதேஷை சார்ந்த நபர், இவர்தான் சைஃப் அலி கான் மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக இந்த இன்னொரு தியோரி வெளிவந்தது. இப்போ பல்வேறு விதமான சர்ச்சைகள், கேள்விகள் அனைத்துமே இருந்த பின்பு கூட இப்போ இந்த 3 நபர்களுமே இல்லை என்று ஒரு ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது. இப்போ இந்த சோ கால்ட் கோதி மீடியா சேனல்கள், இதை வைத்தே வியூஸ்களை பார்த்து வந்த சேனல்கள், நேற்று நாங்கள் காட்டியதில் 2மே எடுத்து காட்டணும். ஃபோரன்சிக் ரிப்போர்ட் நீங்க பார்த்தீர்கள்னா 2 பேருடைய முகம் மேட்ச் ஆகவில்லை. இன்னொரு பக்கம் போலீஸோடைய தியோரி, அவர்கள் அதற்கான பதில்களை தயாரித்து வருகிறார்கள். இதே விஷயத்தை நீங்க கூகுளில் சர்ச் செய்து பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த விதத்தில் இந்த சோ கால்ட் கோதி மீடியா சேனல்கள் எடுத்து வைத்தார்கள். மும்பை போலீஸ் ஒரு கையில கொஞ்சம் ஒரு துளி 2-3 சொட்டு தண்ணியை விட்டு அதுல தன்னுடைய மானத்தை முக்கி எடுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கு. சைஃப் அலி கான் ஸ்டாப்ட் கேஸ், மும்பை போலீஸ் wait for final report aimed was about the fingerprints. இது மின்ட் உடைய செய்தி. சைஃப் அலி கான் attack, arrest, suspect, fingerprints did not match. Money control. News 18 twist in Saif Ali stabbing case.
அக்யூஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டஸ் நாட் மேட்ச். அக்யூஸ்டோடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகல. 24 நியூஸ் 24, did police arrested the wrong man, fingerprint match mismatch in Saif Ali Khan's attack. தவறான நபர்களை பிடித்து காட்டியிருக்கிறார்களா? இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஏஎன்ஐ வழியாக ஒரு செய்தி வெளிவந்தது. 75 போலீஸ் ஆபீசர்களுக்கு பாந்திரா போலீஸ் ஸ்டேஷன் முகமது ஷரீஃபுல் இஸ்லாம் ஷெஹசாதை கைது செய்ததற்கு பின்பு இந்த 75 நபர்களுக்கு அவார்டெல்லாம் கொடுக்கப்பட்டது. அதை சோஷியல் மீடியாவிலும் பரப்பினார்கள். ஆனால் மெட்டேயோட ரிப்போர்ட்டை நான் படிக்கிறேன், கேளுங்கள். The exclusive state CID source, Saif Ali Khan attacker fingerprints does not match with those found at the crime. 19 fingerprints அங்க கிடைத்தது. அந்த 19 fingerprintsகளில் 3 பேருமே, இவர்கள் யாரெல்லாம் கைதாக எடுத்து காட்டுகிறார்கள், இந்த 3 நபர்களுடைய கைரேகைகள் மேட்ச் ஆகும். Blurred CCTV footage and disputed facial recognition report from Western Railway have led doubt about the suspect identity. CCTV footage மற்றும் இவர்களுடைய ஃபேஸ் ரெகக்னைசேஷன் அந்த சிஸ்டமும் ஃபெயில் ஆகிவிட்டது, இவர்கள் மேட்ச் ஆகவில்லை என்று கூறியுள்ளார்கள். பப்ளிக் ஸ்க்ரூட்டனி intensify as Mumbai police remain silent and discrepancy. அதாவது மும்பை போலீஸ் மக்கள் இத்தனை கேள்வி கேட்டால் கூட இவெல்லாம் இந்த அவார்டெல்லாம் கொடுத்துட்டோமே, ஒரு நபரை நாம கைது செய்துட்டோமே, அவர்களுடைய தியோரியெல்லாம் எடுத்து வைத்து கூட இன்னைக்கு கேள்வி கேட்கும் போது இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். 3 பேருமே அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலை, இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடக்கல. நாளைக்கு மும்பை போலீஸ் எப்படி வேணாலும் பிளேட் மாற்றலாம், இந்த நபர் தான் குற்றவாளி எல்லாம் காட்டலாம். பட் அவருடைய முகம் மேட்ச் ஆகலை, ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலை. அப்போ எப்படி இது நடக்கிறது? இப்போ இதுல ஆகாஷ் கனோஜியா என்கிற இந்த நபர் கொடுத்த ஒரு சில ஸ்டேட்மெண்ட், அதை கவனமாக கேளுங்கள். எப்படி ஒரு நபருடைய வாழ்க்கையே மும்பை போலீஸ் அழித்து விட்டது. நௌக்கரி சூட்டி டூட் கை ஷாதி, என்னுடைய வேலையும் பறிபோனது, எனக்கு திருமணம் நடக்கிறது, அதுவும் முடிந்து போனது. असली आरोपी के पकड़ में आने के बाद आकाश को छोड़ तो दिया गया, लेकिन उसकी वजह से उन्हें और उनके परिवार को काफी बदनामी का सामना करना पड़ा. तो 3வது நபரை பிடித்த உடனேயே ஆகாஷ் கனோஜை விட்டுட்டார்கள். ஆனால் அவருடைய வேலையும் போயிருச்சு, அவருக்கு நடக்க இருந்த திருமணமும் முடிஞ்சு. இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண உடனேயே அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள் அடித்து உதைத்திருக்கிறார்கள், உண்மையை ஒத்துக்கொள்ள சொல்லி உதைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு சில மணி நேரத்திலே இந்த 3வது நபரையும் பிடித்துட்டார்கள். ஆனால் அங்க சித்திரவதையை பார்த்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய முதலாளிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி, சார் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல என்னை பிடிச்சிட்டாக, நான் ஒண்ணுமே செய்யலை சார். அதற்கு அங்க இருக்கக்கூடிய முதலாளி கொடுத்த பதில், பரவாயில்ல, நீ லீவுக்கு அப்புறம் எல்லாம் இங்க வர வேண்டாம், நீ அப்படியே இருந்துரு, இங்க உனக்கு வேலை கிடையாது. அவருக்கு திருமணம் நடக்க இருந்தது. அங்க பொன் விட்டார்கள். இந்த நபருடைய போட்டோ ஃபிளாஷ் ஆன உடனேயே அந்த திருமணத்தையும் உடைத்து விட்டார்கள். நாங்க எங்களுடைய மகளை கட்டி கொடுக்க மாட்டோம். இப்போ இது போன்ற பல்வேறு சர்ச்சைக்கு பின் मुंबई पुलिस அமைதியாக இருக்கிறது. मैं सैफ अली खान की बिल्डिंग के बाहर खड़े होकर नौकरी मांगने की योजना बना रहा हूं. இப்போ எனக்கு வேற வழியும் இல்லை, நான் सैफ अली खान வீட்டுக்கு வெளியே நின்று எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்க போறேன், என்னோட வேற வழியே இல்லை. आकाश कनौजिया स्टेटमेंट, क्योंकि मेरे साथ जो हुआ उस वजह से मैंने अपना सब कुछ गवा दिया. என்னுடன் நடந்தது, இதற்கு பின்பு நான் அனைத்தையுமே இழந்து நிற்கிறேன். मैं अपनी होने वाली दुल्हन से मिलने जा रहा था. என்னுடைய நான் கட்டிக்க போற அந்த பொன், அதை நான் பார்க்க போனேன். रास्ते में ही हिरासत में ले लिया गया. வழியிலே என்னை பிடிச்சிட்டீங்க. இதுல மிக கேவலமான விஷயம் என்னன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மீசையே கிடையாது. 16ஆம் தேதி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில, இவரை 18ஆம் தேதி கைது செய்தார். அந்த 18ஆம் தேதி இவருக்கு மீசை இருந்திருக்கு. 2 நாள்ல எப்படி இவ்வளவு மீசை வந்துடும் கூட அந்த போலீஸ் பார்க்கல. அப்பவும் இந்த நபரை கைது செய்து விட்டார்கள். இப்போ மும்பை போலீஸ் இந்த நாட்டுடைய சிறந்த போலீஸாக பார்ப்பதா, அல்ல இதைவிட கேவலமான போலீஸ் வேற யாருமே கிடையாது என்று பார்ப்பதா? இவ்வளோ பெரிய மகாநகரம், அங்க இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அந்த சூப்பர் ஸ்டாருடைய அட்டாக்கரை
பிடிப்பதற்காக 25க்கும் மேற்பட்ட போலீசார்கள், 40க்கும் மேற்பட்ட டீம், ஒட்டுமொத்த மீடியா கவரேஜ், ஒட்டுமொத்த கவர்மெண்ட் அனைத்துமே வேலை பார்த்து 35 லட்சம் ரூபாய் சைஃப் அலி கான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியிடமிருந்தும் கேட்டிருக்கிறார். ஆனால் எந்த விதமான விசாரணை, யாரை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள், ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்ச் ஆகவில்லை, முகம் மேட்ச் ஆகவில்லை. ஆனால் யாரோ வர்றவர்கள் எல்லாம் பிடிச்சி இவர்தான் 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 என்று எடுத்து காட்டக்கூடிய மும்பை போலீஸ். இவர்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இதுதான் இந்த நாட்டுடைய போலீஸ் செய்யக்கூடிய வேலையா? அப்பாவிகளை பிடித்து அவர்களுடைய வாழ்க்கையை அழிப்பது ஒரு போலீஸ் செய்யக்கூடிய வேலையா? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.